சிறகடிக்க ஆசை டுடே எபிசோடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே ரவியும் ஸ்ருதியும் பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக ஹோட்டல் வந்து நல்லா கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தப்போ ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட வந்து எதிர்பாராத விதமாக கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. இது தெரியாமல் விஜய் வந்து ரவிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கடா ஸ்ருதி ரொம்ப நேரமாக காணன்னு. இல்லைம்மா ஸ்டுடியோக்கு போயிருக்க, ஏதோ டப்பிங் வாய்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ரவி வந்து சமாளிக்கிறாரு. ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, ஸ்ருதியை பற்றி எனக்கு தெரியும், அவள் எங்கேயோ கோச்சிட்டு தானே போயிட்டா, இதேமாரி தான் ஒரு சின்ன வயசில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் ஒரு பக்கம் வந்து ஸ்ருதியை வந்து தேடிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபங்க்ஷன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் எப்படியோ ஸ்ருதியை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. ஸ்ருதியை வந்து எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, கிடைக்கல. அங்கே வந்து ஸ்டுடியோக்கு போகிறாங்க. அவங்க ஏற்கனவே எப்பயுமே போய் டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற ஸ்டுடியோக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு கேட்கும்போது இங்கே வரவே இல்லையா, அவங்களுக்கு இங்கே ப்ரோக்ராமே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை விட்டு வேறு ஸ்டுடியோவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டுடியோக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு கேட்கும்போது அவங்க இப்போ தான் டப்பிங் வாய்ஸ் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டாங்க, போய் ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு எதாவது தெரியுமான்றதுக்கு தெரியல, ஆனால் ஏதோ லாயர் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஏன் என்ன விஷயம்னு, இல்லை ஃப்ரெண்டோட வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனை, அதனால் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி முத்து மீனும் கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மனோஜ் வந்து ரவிகிட்ட வந்து, ஏன்டா எப்போ தான்டா கேக் கட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே ரவி வந்து டென்ஷன் ஆகி, போடா அங்கே சாப்பாடலாம் அங்கே தான் ரெடியாக இருக்குது, எப்பயுமே உனக்கு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இந்த சீரியல் தொடர்ந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள்.